இந்த ரெசிபி நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் வந்துட்டு ஒரு வீடியோ சென்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் இருக்கிறது மாதிரியே எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த வீடியோவில் வந்துட்டு பேஸில் வந்துட்டு கேக் வச்சுருந்தாங்க, அதுக்கு பதிலாக ப்ரௌனி வச்சு கேட்டாங்க. இது வந்துட்டு பிஸ்தா பவுடர். அந்த பிஸ்தா வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதை நல்லா பிடிச்சி வச்சிருக்கேன். அதில் வந்துட்டு ஒயிட் சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணி இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்ன ஒரு பிஸ்தா ஃப்ளேவருக்காக பிஸ்தா எசன்ஸ் வந்துட்டு ஒரு 1 ட்ராப் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால ஒரு லைட் நல்ல ஒரு க்ரீன் கலரும் கிடைக்கும், கூடவே நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். அந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது வந்துட்டு குனாஃபா வந்துட்டு நம்ம பட்டரில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதில் இந்த சாக்லேட்டை வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த குனாஃபா வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ தான் அதுக்கு யூஸே வந்திருக்கு. குனாஃபாவில் உள்ள சாக்லேட் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறது ரொம்ப நல்லா சாஃப்ட் ஆகி கிடைக்கும். என்கிட்ட இந்த மாதிரி ட்ரீம் கேக் ஒரு 250 கிராம்ஸ் எல்லாம் பண்ணணும்னா இந்த மாதிரிப்பட்ட பாக்ஸில் வந்துட்டு நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். அதுக்கான பாக்ஸில் அன்னைக்கு எனக்கு ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி ஆர்டர் தான் இருந்துச்சு. அதில் பேலன்ஸ் வந்ததை தான் இதில் பேஸுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட செகண்ட் லேயராக ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பிஸ்தா குனாஃபாவை இதுக்கு மேலே வச்சு அப்ளை பண்ணி கொடுத்தாச்சு. இது நான் அப்படியே ஒரு கரெக்ட் மெஷர்மெண்ட் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் எடுக்கலை. எடுத்திருந்த சாக்லேட் கனாஷ் வந்து எவ்வளோ பிஸ்தா அந்த குனாஃபாவில் மிக்ஸ் பண்ணால் எப்படி கொஞ்சம் செட் ஆகி கிடைக்குமோ அதை வச்சு நான் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் பண்ணியிருக்கேன். இது அந்த சிஸ்டர் வந்து கொஞ்சம் கம்பல் பண்ணி கேட்டதுனால தான் இதை ரெடி பண்ணி கொடுத்தேன். எல்லாமே இது ஒரு மெஷர்மெண்ட் வச்சோ அந்த மாதிரி எதுவும் நான் இதை ரெடி பண்ணல. மெஷர்மெண்ட் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. இது நல்ல ஒரு திக் லேயராக இதை அப்ளை பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண வச்சிருந்தேன். ஆனால் ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரொம்ப நீட்டாக செட் ஆகி கிடச்சிருந்து. இதோட நெக்ஸ்ட் லேயருக்காக நம்ம ப்ரௌனிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற கோவச்ச சாக்லேட், அதில் மில்க் சாக்லேட் எடுத்து மெல்ட் பண்ணி அதோட டாப்பில் நெக்ஸ்ட் லேயராக கொடுத்துருக்கேன். இது ஒரு கொஞ்சம் தின்னான ஒரு லேயராக தான் கொடுத்துருந்தேன். இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படி அந்த சிஸ்டர் கேட்ட ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா இதோட நேம் என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்க சென்ட் பண்ண வீடியோவில் துபாய் குனாஃபா பிஸ்தாச்சியோ கேக் அப்படின்னு இருந்துச்சு. இது குனாஃபா பிஸ்தாச்சியோ ப்ரௌனி அப்படின்னு ஏதாவது இருக்குமா இருக்கும், என்னன்னு எனக்கு இதோட நேம் என்னங்கிறது எனக்கு தெரியாது. இது அப்படியே அந்த சிஸ்டருக்கும் டெலிவர் பண்ணிட்டோம். ஆனால் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. அந்த பிஸ்தா குனாஃபாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்காச்சும் இதோட நேம் தெரிஞ்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.